பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்காவது ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேட்கிறோமா? வாழ்க்கையே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார், அதை நாம் கேட்பதில்லை. APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on Jebam TV. தியானத்திற்கென்று தேவன் உங்களோடு கூட பேசும்படி தந்த வசனம், அந்த வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்களிலே பிரவேசிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம், சங்கீதம் 138 அதில் 2வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும், உம்முடைய கிருபையின் நிமித்தமும், உமது உண்மையின் நிமித்தமும், உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு இன்னும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனிங்கள். இது தாவீதினுடைய சங்கீதம். அதாவது தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு தேவனுடைய மனுஷனாய் மட்டுமல்ல, ஒரு பிரசங்கியாராக அதை வெளிப்படுத்துகிறான். உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றை பார்க்கிலும், தாவீது சொல்லுகிறான், எல்லாவற்றை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், தேவன் படைத்த எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மட்டும் மகிமைப்படுத்தியிருக்கிறார். எப்பொழுது தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் வருகிறதோ அந்த மனிதனை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தை இல்லாதவன் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாயிலிருந்து வசனம் புறப்படும், அந்த வார்த்தை வெறுமனையாய் திரும்பாமல் நான் விரும்பினதே அது வாய்க்கும் என்று சொன்னார். ஏசாயா 55:11. உபாகமத்தில் மோசே சொல்லும்போது சொன்னான், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஓ இஸ்ரவேலர்களே, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை அவன் பிரசங்கித்தான். உபாகம் 8:3. ஆனால் ஒரு நாள் பிசாசு இயேசுக்கு முன்பு நிற்கும் பொழுது இயேசு பிசாசை பார்த்து சொன்னார், பிசாசே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தையினால் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் தேவன் படைத்த சகல எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் மகிமைப்படுத்தியிருக்கிறாராம். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை யாருக்குள் இருக்கிறதோ அவரை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் மகிமை இல்லாமல் இருக்கிறோம் என்று என்றைக்காவது நாம் யோசித்ததுண்டா? அதை யோசித்ததே கிடையாது. முதலாவது, நம்முடைய தேவன் நம்முடைய நிலைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறாரா என்று நாம் பார்ப்போமானால் அதை பார்ப்பதில்லை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வழிகள், நம்முடைய பாதைகள், நம்முடைய நோக்கங்கள் அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழிந்து போகும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் படைத்த எல்லா மகிமையான பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், எல்லாவற்றை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் அவர் மகிமைப்படுத்துகிறார். என் வார்த்தை உள்ளவன் எவனோ அவனை நான் மகிமைப்படுத்தி அவனை ஆசீர்வதித்து இந்த தேசத்திலே உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை இல்லாத எந்த மனிதனும் 2 நினைவோடு இருப்பான். அதனால தான் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதில்லை, இவர்கள் தேவனை அறிவதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார் யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளை என்னை குறித்து சொல்லுகிறவை என்று சொல்லுகிறார். நான் யார் என்று சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே
நீ உட்கார்கிறதையும் எழுந்திருக்கிறதையும் படுக்கிறதையும் அவர் அறிந்திருக்க தேவன். அவர் சொல்லுகிறார், நான் படைத்த எல்லாவற்றை பார்க்கிலும், நான் சிருஷ்டித்த எல்லாவற்றை பார்க்கிலும் தேவரீர் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அல்லேலூயா. தேவன் ஒருவனுக்கு வார்த்தை கொடுத்து விட்டால் அந்த வார்த்தையை அவர் அப்படியே மகிமைப்படுத்துவார், மாறவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏசாயா இங்கே வா என்றார். அவன் தேவனுக்கு முன்பு நின்றான். அப்போது ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாராம். அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசி 9:8 அதை பின்வருமாறு விளக்குகிறது. தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டால் அது நிறைவேறும் வரை அந்த வார்த்தை இறங்கி கொண்டே இருக்குமாம். அந்த வார்த்தை அவர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் 2 நினைவுகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் துவக்குகிறோம். இது நடக்குமா, இது நடக்காதா? இது வாய்க்குமா, இது வாய்க்காதா? இவைகள் கிரியை செய்யுமா? நல்லா பாருங்க, ஒருவன் கொடுக்கிறவன் ஒருவன் இருந்தால் அவனிடத்திலே வாங்குவதற்காகவே ஒரு கூட்டம் இருக்கும். இந்த உலக மனிதருடைய சுபாவங்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, தம்முடைய வார்த்தையை மாத்திரம் அவர் என்றைக்கும் மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். உனக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அது உண்மையில் இறங்கிக் கொண்டே இருக்கும், உண்மையில் இறங்கிக் கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வாக்கை கொடுத்தாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று என்று எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தார்னு உங்களுக்கு தெரியுமா? தேவன் வார்த்தை கொடுத்து விட்டால் உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கை அவர் மகிமைப்படுத்துவார். நிச்சயம் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். தேவனுடைய மகிமை காண்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் வார்த்தையை தேமானியாக எலிப்பாஸ் பிரதியுத்தமாக யோபுவை நிற்க வைத்து விட்டு சொல்லுகிறான், எல்லாருக்கும் முன்பு சொல்லுகிறான். அப்பொழுது ஒரு வார்த்தை எனக்கு ரகசியமாக அறிவிக்கப்பட்டது, அதன் ஓசை என் செவிகளில் விழுந்தது என்று எழுதுகிறான். என் செவியில் விழுந்தது என்றான். வார்த்தை ரகசியமா அறிவிக்கப்பட்டதாம். யோபு 4:12 சொல்லுகிறது, வார்த்தை எனக்கு ரகசியமாய் என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிப்போமானால் ஆண்டவர் நிச்சயம் பேசுகிறவருங்க. உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். யாத்திராகம் 4:10-12 யோசித்து பாருங்கள். லூக்கா 12:12, மத்தேயு 10:20, 1 கொரிந்தியர் 5 2:5 அவர் சொன்னார். அவருடைய பிரசங்க வாக்கியங்கள் அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்காவது ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேட்கிறோமா? காலை அணைக்கு பொழுது அணைக்கும் உலகத்தையே பேசுகிறோம், வாழ்க்கையே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? அவர் எனக்கு என்ன மகிமைப்படுத்த சித்தமாய் இருக்கிறார்? என்னை குறித்தவர் என்ன தீர்மானித்திருக்கிறார்? நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். அதை நாம் கேட்பதில்லை. சகலவற்றின் பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். அவர் அழகழகான மலைகள், கோபுரங்கள் எல்லாவற்றையும் படைத்தார். இதையெல்லாம் அவர் பெருசா நினைக்கலையா? அவர் வார்த்தையை மாத்திரம் மகிமைப்படுத்தினாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் வார்த்தை மட்டும்தான். மனுஷனுடைய வார்த்தை தவறி போகும். பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதற்கொண்டு இந்த ஜீவனுக்கும் இது பின்வரும் ஜீவனுக்கும் மாறாத வாக்கு தத்துவமுடையவராயிருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் என் வாயில் வார்த்தை கொடுக்கும்போது சொல்லுவார், நான் இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துவேன். தேவன் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறீர்கள். அந்த வாரத்தில் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கை, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பாருங்கள். மகிமைப்படுத்துவார். மனுஷனுக்குள்ள பிசாசு சொல்லுவான், வெளில போ, உட்காராத, அந்த கடை நின்று பாரு, அடுத்த கடை தாண்டி பாருன்பான். இப்படி நடத்துவான். விட பண்ணுவதற்கு,
ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் தம்முடைய வார்த்தையை அனுப்பிவிட்டால் அதை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி. நம்முடைய வாழ்க்கையில ஏன் இருளாகவே இருக்கிறது? என்ன ரீசன்? அதை நாம் யோசிக்கிறது இல்லை. நாம் யோசிக்கிறதே கிடையாது. அவர் படைத்த சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், சகல கிரியைகளை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையின் மேல் அவர் கவனமாயிருப்பார். தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் யோபு சொன்னான். யோபின் புஸ்தகத்திலே அவன் பிரதியுத்தம் கொடுக்கும் பொழுது, ஒரு வார்த்தை எனக்கு ரகசியமாக அறிவிக்கப்பட்டது, அதன் ஓசை என் காதில் என் செவியில் விழுந்தது. எனக்கு விழுந்தது, எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி சொல்லக்கூடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் எரோமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறான். சில காரியங்கள் வெளிப்படுகிறது. தேசம் அமளி துமலையாய் போய் கொண்டிருக்கிறது. போராட்டங்கள் பெருசாய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது சிதேக்கியா ராஜா ஆள் அனுப்பி எரோமியா கூப்பிடுகிறான். எரோமியா கூப்பிட்டு கேட்டான், கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் கேட்ட கேள்வி, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ? எப்படி கேட்கிறான்? எரோமியா ஆள் அனுப்பி சிறைசாலிருந்து கூப்பிட்டு, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று எரோமியா அழைத்து தன் வீட்டிலே ரகசியமாய் கேட்டானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி கேட்கிறான்? ரகசியமாய். வேதம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். எரோமியாவின் புஸ்தகம் எரோமியா 37:17. பின்பு சிதேக்கியா ராஜா அவனை அனுப்பி கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கய்யா. பலத்த கைகளை தட்டி. கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று எரோமியாவை ரகசியமாக தன் வீட்டிலே அழைத்து கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், உண்டு, பாபிலோனின் ராஜாவின் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவாய். அப்படின அர்த்தம் என்ன? அவருடைய வார்த்தை தான் அவர் மகிமைப்படுத்துவார். உன்னை பார்த்து சொல்லிட்டார்னா அது செய்யாமல் விடவே மாட்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாராளை பார்த்து சொன்னார், ஒரு உற்பவ கால திட்டத்தினுடத்தில் வருவேன், அப்போது உன் மனைவியாகிய சாரால் ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னார். அவ்வளவுதான். அவர் வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஆனால் ஆதியாகமம் 21:1 சொன்னார், தேவன் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளின் பேரில் கடாட்சமானார். அவர் வார்த்தையை மட்டும் மகிமைப்படுத்துவார். உனக்கு இதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. ஒரு வாக்கை கொடுத்தால் அது நிறைவேற்றப்படும். வேதம் சொல்லுது, நீர் படைத்த சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், தேவனே உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் மகிமை அதிகரிக்கணும். கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டா என்று கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உண்டா? ஆண்டவரால் எனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறதா? சொல்லிட்டு சொல்றான், நான் என்ன தப்பு பண்ணேன் என்னை கொண்டு சிறைச்சாலை வச்சேன்னு கேட்டான். நீங்கள் ஒரு பொருத்தனையோடு நிற்பீர்கள், ஆனால் அதை கர்த்தர் மகிமைப்படுத்தி தீருவார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று கேட்டான். அவர் வார்த்தை மட்டும்தான், அவருடைய வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது என்று எபிரேயர் 4:12 சொல்லுகின்றன. அவருடைய வார்த்தைக்கு தான் ஜீவன் இருக்கிறது. வேற எந்த வார்த்தைக்கும் ஜீவன் இல்லை.
அவர் சொன்னா மரித்த சரீரங்கள் உயிர் தெழுந்திருக்கும். வார்த்தைக்கு ஜீவன். லாசரஸ் வெளியே வா, அவன் வெளியே வந்தான். அதுதான் அவருடைய வார்த்தை. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உன் வாழ்க்கையில பிறந்து வளர்ந்து 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, ரைட்டு. எங்கே உன்னுடைய மகிமை? Where is your glory? உன்னுடைய மகிமை எங்கே? அவர் பார்க்கிறார். தாவீது சொன்னான், ஆண்டவரே, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் என் அருமையான மகனை மகளை அவருடைய வார்த்தையை மாத்திரம் மகிமைப்படுத்துவார். அந்த வழிகளிலே கடந்து போகிற பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று பயப்பட வேண்டும். அப்படி பயப்படும் பொழுதுதான் உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். நம்முடைய வார்த்தை மட்டும்தான். என் அன்பு பிள்ளைகளே, சில நேரங்கள் ஆண்டவரே, என்னுடைய வேதனை உனக்கு தெரியலையா என்று சொல்லும்போது சொல்லுவார், என் வார்த்தை உனக்கு உண்டு, நான் அதை மகிமைப்படுத்துவேன், நான் பிரஸ்தாபப்படுத்துவேன், நான் கிரியை நடப்பிப்பேன் என்று அவர் சொல்லுவார். இதுதான் அவருடைய வல்லமை. என் அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள், நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி, எவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லி. நம்முடைய வாழ்நாள் அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்நாள் முழுதும் அவருக்கு தெரியும். நாம் படுகிற கஷ்டம் அவருக்கு தெரியும். நாம் படுகிற உபத்திரம் அவருக்கு தெரியும். நம்முடைய வேதனை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி பாருங்கள். பேதுரு சொன்னான், ராமுழுசும் வலை போட்டேன் ஆண்டவரே, ஒன்றும் அகப்படவில்லை, உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். ரா முழுசும் போட்டான், ஒன்னும் கிடைக்கல. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4:5 என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வலைகள் கிளியத்தக்கதாக, படகுகள் அமிர்ந்து போகத்தக்கதாக மீன்களை நிரப்பினார்கள். காரணம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அவைகள். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் குறைகிறது என்றால் நீ ஒன்றை யோசிக்கணும், நான் இங்கு விழுந்திருக்கிறேன், அதை நீ சரிப்படுத்திக் கொள்ளணும். அவரிடம் போய் கேட்கணும், ஆண்டவரே, நான் என்ன தவறினேன்? அப்ப சொல்லுவார், மகனே, இதை தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார், அதை மகிமைப்படுத்துவார். இதுதான் அவருடைய வல்லமை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய மோசே, தம்முடைய தீர்க்கதரிசியாகி மோசே இந்த பூமிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும்போது அவர் சொன்னது என்ன தெரியுமா? என் வாயினால் என் வார்த்தை கேட்டு அவர்களை சொல்லுவாயாக என்று சொன்னார். இதுதான் வார்த்தை. ஏதோ கண்ணை மூணு ஒரு சின்ன ஜெபம் பண்றோம், அது இல்ல ஜெபம். ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உன்னை அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை. நீர் படைத்த சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னான். 100க்கு அதிபதியை பாருங்கள். இயேசுவிடத்தில் வருகிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் கொடிய வியாதிப்பட்டிருக்கிறான், அவனை குணமாக்க வேண்டும் என்றான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், the single word. ஒரே ஒரு வார்த்தை, தனி வார்த்தை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். அவர் உனக்கு வார்த்தை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை தவறவே தவறாது. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தவறவே தவறாது. அவர் படைத்த சகல பிரஸ்தாபத்தை பார்க்க, சூரியனை விட, சந்திரனை விட, நட்சத்திரங்களை விட, எல்லாத்த விட அவர் எதை மகிமைப்படுத்துறாரா? வார்த்தை. அவர் ஒரு வார்த்தை நமக்கு வைத்திருக்கிறார்.
நீங்க போய் அவர்கிட்ட சண்டை போட்டு கேட்கலாம், ஆண்டவரே நீங்க ஞாயிற்றுக்கிழமை எங்க ஐயா மூலமா சொன்னியே இந்த வார்த்தை எனக்கு மகிமைப்படுத்தி காட்டும். சகல சிருஷ்டிப்பின் பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நமது வார்த்தையே அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சே ஹalleluya. அவர் தம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு சொல்லியிருந்த நல்வார்த்தையில் ஒரு வார்த்தையும் தவறி கீழே விழலையா, ஒரு வார்த்தையும் தவறி போகவே இல்லையா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனங்களை வாசித்து பாருங்கள். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு சொல்லியிருந்த நல்வார்த்தையில் ஒரு வார்த்தையாலும் தவறி போகவில்லை. கைத்தட்டி ஆர்ப்பரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகத்தில் இருக்கிற 8,10,697 வார்த்தை இருக்கிறது. 35,66,480 எழுத்து இருக்கிறது. இவை அனைத்தையும் தேவன் உனக்குள் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, வல்லத்த கைகளை தட்டி அல்லேலூயா. அவர் தம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்திருந்த ஒரே ஒரு வார்த்தை, சிங்கிள் வேர்டு, என்ன செய்யலையா, தவறில்லையா. ஆண்டவர் கோய்ப்படுவர்ல, நான் இவ்வளவு அழகா படைச்சு வேலை கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்து என்கிட்ட இந்த பையன் பேச மாட்டேன்றான்னு கேட்பாரு, கேட்க மாட்டாரா? ஒரு அப்பாவுக்கு 12 பிள்ளைங்க பிறந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. அதுல ஒரு பிள்ளையை வித்துட்டாங்க. யாருகிட்ட? எகிப்திலே. அவன் போர்த்தி பாடத்தில் வித்துட்டான். அவன் வாங்கிட்டு போய் 20 வெள்ளிக்காசுக்கு. ஆண்டவர் 30 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு இவனை வித்துட்டாங்க. ஆனால் அவனுடைய சகோதரர் தேசமெல்லாம் பஞ்சம் உண்டான பொழுது எகிப்துக்கு போயிருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்பொழுது யூதா யோசேப்பண்டை போய், யோசேப்பின் அருகே போய், என் ஆண்டவனே, உமது அடியான் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீரா என்று கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன கேட்டா? உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீரா? என் ஆண்டவனுக்கு என் மேல் கோபம் மூளாதிருப்பதாக நீ பார்வோனுக்கு ஒப்பாய் இருக்கிறாய் என்று சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 18வது வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து என் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க பாருங்க, யோசேப்புக்கு முன்பாக யூதா போய் நிற்கிறான். ஆண்டவர் சொன்னார், முதலாவது யார் போகட்டும் யுத்தம் செய்வதற்கு? வேதம் சொல்லுது யூதா புறப்பட கடவன் என்று சொன்னார். அவர் யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கமும் தாவீதின் வேறுமானவர். யூதா அப்படிப்பட்டவர் என்று சொல்ல தேவன் யூதா நடுக்கத்தோடு கூட யோசேப்பிடத்தில் போய் நிற்கிறான். உம்முடைய செவிகள் கேட்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. அடியேன் மேல் கோபம் மூளாதிருப்பதாக நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர். கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க பெரிய ஆள் யாரு? பார்வோன். அவனுக்கு நிகரா இருக்கிறானா? நம்ம என்னைக்காவது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் ஜெபிச்சிருக்க, ஆண்டவரே என்னை ஏன் மகிமைப்படுத்தல, என்னை ஏன் கனப்படுத்தவில்லை? உன்னால் கேட்க முடியுமா? முடியல. காரணம் என்ன? காரணம் உன் வாழ்க்கையிலே நீ கடந்து வருகிற பாதைகளை அவருக்கு தெரியும். 2000 வருடங்களுக்கு முன்பு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கும்படியாய் போயிருந்தான். அவன் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் எழும்பி ஆசாரிகள், லேவியர்கள், வேதப்பாரகர்கள், பரிசேயர்கள் அவனை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக் கொண்டு தரத்தரண்டு இழுத்துக் கொண்டு போனார்கள். நடந்தது என்ன தெரியுமா?
அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 35 முதல் இந்த வசனத்தை திருப்பி கொண்டு வாசிக்கலாம். நான் முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் படிகளின் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினால் போர் சேவகர் அவனை தூக்கிக் கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போக சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி நான் உம்முடனே ஒரு வார்த்தை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி. இங்க பாரு, இவனை இழுத்துட்டு போறாங்க தரதர்னு, எல்லாம் அதட்டாங்க, கோட்டைக்குள்ள போறான். அந்த நேரத்தில் சொல்றான் பவுல், நான் சேனாதிபதி, உன்னோடு கூட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் நீ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களோட ஒரு வார்த்தை பேசுன ஆண்டவரே. பிரியமானவர்களே, நீங்க ஒவ்வொரு இரவும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை மகிமைப்படுத்தும் என்று கேட்டு பாருங்கள். ஒரு வார்த்தை பேசட்டுமா என்று கேட்டான். அதற்கு சேனாதிபதி, உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா என்று கேட்டான். நீ இந்த நாட்களுக்கு முன்பே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல் நான் சிசிலியா நாட்டிலிருந்து கீர்த்தி பெற்ற தர்ச்சு பட்டணத்து யூதன் ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வாசிக்கலாம். உத்தரவான பொழுது பவுல் படிகளில் மேல் நின்று, நல்லா பாருங்க, பவுல் படிகளில் மேல் நின்று தன் கைகள் ஜனங்களை பார்த்து தன் கையை அசைத்தா. எல்லாம் கீப் குவைட் ஆயிட்டாயா. வார்த்தை அவர் மகிமைப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. இவன் அடியும், இவனை கொல்லும், இவனை மிதியும் என்று கூக்குரலிட்டவர்கள் பவுல் ஏறி, ஜனங்களே, அவ்வளவுதான். ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? கையை உயர்த்தினான், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மிகுந்த அமைதல் உண்டானதாம். அப்படின் அர்த்தம் என்ன? அவர் வார்த்தை உனக்கு வந்துவிட்டால் உன் சத்துரு கூட அமைதலாயிடுவான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. உன் எதிரி அமைதலாயிடுவான். உனக்கு விரோதமாய் இருக்கிற மந்திரம், பில்லி சூனியங்கள் யாவும் ஒன்றும் இல்லாமல் போகும். அதைத்தான் யோசேப்பு முன்பாக யூதா சொன்னான். அவன் கிட்டே வந்து, என் ஆண்டவனே, உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லட்டுமா என்றான். பிரியமானவர்களே, நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறாய் என்று சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவாராக. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை யாரா இருந்துச்சா? அதனால தான் அவர் அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு என் வாழ்க்கையை அவர் மகிமைப்படுத்துவார் என்று எண்ணுகிறவர்கள், என் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி அவர் வார்த்தை கனப்படுத்துவார் என்று எண்ணுகிறவர்கள் மாத்திரம் எழுந்து நிற்பீர்களாக. வேதத்தை எடுத்துக்கொண்டு அவர் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு மகிமைப்படுத்த தீர்மானித்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீ எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக, நீ எவைகளுக்காக நீ விசுவாசித்து இந்த இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறையோ, அவர் தம்முடைய வார்த்தையை உனக்கு மகிமைப்படுத்துவார். தமது வார்த்தையை உனக்கு மகிமைப்படுத்துவார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனங்களில் கைகளை வையுங்கள். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி, ஒரே நிமிஷம், எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும், கிருபை, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை வெறுமனே இல்ல, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பைபிளை கீழே வச்சு, ஆண்டவரே, பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமையாக இருந்த அந்த வார்த்தை ஒன்றைக்கு முதல் கொண்டு உனக்கு மகிமையாக இருப்பதாக. அப்படி ரெண்டு கையை உயர்த்திக்கோ. இன்றைக்கு என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அந்த மகிமையை நாங்கள் கண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகியும் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள் வாசம் செய்தீர். அப்படியே கைகளை கெட்டு ஒரு நொடி உன் வாரத்தை அவரிடத்தில் சொல், உன் வேண்டுதலை அவரிடத்தில் சொல், உன் ஜெபக்குறிப்பை சொல். உன் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். உன்னை மகிமைப்படுத்த தீர்மானித்திருக்கிறார். எவ்வளவு நாள் அழுது கொண்டிருப்பார், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பார். உன்னை அவர் மகிமைப்படுத்துவார். உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். கதறி கேளுங்கள், ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் மகிமைப்படுவீர்கள். உங்கள் அவமானத்துக்கு பதிலாக இரட்டத்தின் நன்மைகள் வரும். நீங்கள் மகிமைப்படுவீர்கள். நீ தோற்று போறதுக்கு பதிலாக, ஓ என் பிள்ளை, நீ மகிமைப்படுவாய். ஆண்டவரே, என் பிள்ளைகளை மகிமைப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கீழே விழாமல் மகிமைப்படுத்தும், இவர்களை மகிமைப்படுத்தும். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தை மகிமைப்படுத்தினீர். அந்த மகிமை கண்டோம். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகள் கண்டிருக்கிறார்கள். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாளாகாமல் தலையாயிருப்பார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, தரித்திரம் இல்லாமல் ஐஸ்வர்யமாவார்களாக, வியாதி இல்லாமல் சுகமடைவார்களாக, அன்று கடன் இல்லாமல் செல்வந்தர்களாகுவார்களாக, சமாதானத்தில் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் இவர்களை மகிமைப்படுத்தும். ஊழியனாகிய நான் ஜெபிக்கிறேன், அது நிறைவேறி பலிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென்.